ஓகே. விடுதலை சிறுத்தைகளும் இந்த வாட்டி சொல்லும்போது, நாங்க இரட்டை இலக்கத்தில கேட்போம். கண்டிப்பா போன முறை விட அதிகமா கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அக்காமடேட் பண்றதுக்கு திமுகவால முடியுமா சார்? ஏன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம் டிமாண்ட் பண்றாங்க. விசிக அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்த பலமுறை காமிச்சுட்டாங்க. இப்ப இவ்ளோ கட்சிகள் இருக்காங்க. புதுசா வேற கட்சிகள் வந்தா, திமுகவுக்கு ஒரு திக்குமுக்காட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துரும். திக்குமுக்காட மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அக்காமடேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் சுமூகமா தீர்ந்துரும். இப்போ குட்டி கலாட்டா பண்ணுறது காங்கிரஸ் மட்டும்தான். என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, ரொம்ப முறுக்குனாங்கன்னா சரி கிளம்புங்கன்றுவாங்க. அது திமுகவுக்கு அந்த கணக்கு தெரியாமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதோட சகாப்தம் முடிந்தது. விஜய்கிட்ட போய் இப்போ இப்போ போய் செங்கோட்டையனுக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் என்ன மரியாதை கிடைக்குதோ அந்த மரியாதை அநேகமாக ராகுல் காந்தி கூட கிடைக்கும். என்ன இப்போ அங்கேருந்து வந்து ராஜீவ் சர்தேசாய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காருல்ல, மானக்கேடு. அவர் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு. பேட்டி கொடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு இங்கே கூட வந்து நின்று ரசிகராக என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி வந்தாலும் அது மாதிரி பனையூர் கேட்டு வாசலில் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கேவலமான நிலைக்கு ராகுல் காந்தி கொண்டு வரணும் என்ற முடிவோடு தான் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் வேலை பார்க்குறாங்க. சரி பார்ப்போம். அதுதான் ராகுல் காந்தி தலைவிதினா நம்ம தடுக்க முடியாது.